அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் அகாடமி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமான ஒரு மெத்தட், கொஸ்டின் சால்விங் மெத்தட். ப்ரீவியஸ் இயர்ல லாஸ்ட் இயர் 2023, 2022, 2021 இந்த 3 இயர்ஸ்ல என்டிஏ நெட், யூஜிசி என்டிஏ நெட் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸா இருந்த மொத்தமா இருக்கிற எல்லா கொஸ்டினும் கலெக்ட் பண்ணி அதுல எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. நம்ம இது வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2ல ரெண்டுத்துலயும் நம்பர் சிஸ்டத்துல இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஒரு பைனரில இருந்து டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணோம், ஒரு டெசிமல் எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணோம். நீங்க யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா அதை பார்த்துருங்க. அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர்ல அதுக்கு முந்தின இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப. ஏன்னா என்டிஏலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்டிஏ நெட் எக்ஸாம், யூஜிசி என்டிஏ நெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. காரணம் என்னன்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்து இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. இந்த வேல்யூ ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் 21 இஸ் 33 இன் டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் 21ன்றாங்க. இஸ் 33 இன் டெசிமல் நம்பர் சிஸ்டம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல the value of binary number is 1110 14 in the decimal number system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் பைனரி நம்பர் 110 is 14 in the decimal number system சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு இதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண போறோம். என்ன ட்ரிக்ஸ்? இது முதல்ல ட்ரூவான்னு ஃபாலோ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வீடியோஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1110 இது வந்து ஒரு பைனரி. பைனரினா என்ன சொல்லியிருக்கோம்? 0 or 1 இல்லையா? ஸோ இந்த பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. அதாவது 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. சரிங்களா? 2 power 3னா 8, 2 power 2னா 4, 2 power 1னா 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10, 14. இது கரெக்ட். ஏன்னா 110ன்றது 14. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 எதெல்லாம் ரைட் இருக்கோ அந்த ஆப்ஷன் மட்டும் வச்சுங்க, மீதெல்லாம் அடிச்சிருங்க. ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுங்க. இந்த 2 ஆப்ஷன் வராது, நம்ம எலிமினேட் பண்ணிடுங்க. முதல்ல ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. அப்போ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வரணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக இருக்கலாம், இல்லை இன்கரெக்டாக இருக்கலாம். இப்போ அதுதான் நம்மளுக்கு செக் பண்ணணும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பரை எப்படி நம்ம வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் 21ன்றது வந்து 33 டெசிமல் அப்படின்றத நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பைனரில இருந்து பைனரி டு டெசிமலா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்? கரெக்டா ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். பைனரில இருந்து ஒரு டெசிமல். இப்போ எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா? பைனரியை டெசிமலா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 இப்படி போறோம். இதே ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுதான் இப்போ கொஸ்டின். ஓகேங்களா? ஹெக்ஸாடெசிமல் டெசிமலா கன்வெர்ட் பண்ணா நீங்க 16 power 0, 16 power 1 போடணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து 2 power 0. ஏன் 2 power 0, 2 power 1 போடுறோம்? ஏன்னா இது பைனரி. பைனரினா நம்மளுக்கு வந்து பேஸ் 2 இல்லையா? பேஸ் 2. அதனால 2 power 0, 2 power 1, 2 power 2 போடுறோம். ஹெக்ஸாடெசிமல்னா பேஸ் 16, அதனால 16 power 0, 16 power 1 அப்படின்னு போடணும். இதுதான் சிம்பிள் ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு செக் பண்ண போறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அது ட்ரூன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை என்ன பண்ணுவோம்? ஹெக்ஸாடெசிமல்ல டெசிமலா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு டெசிமல் ஹெக்ஸாடெசிமலாவோ இல்லை ஹெக்ஸாடெசிமல் டெசிமலாவோ கன்வெர்ட் பண்றதுக்காக நான் வீடியோஸ் வந்து இன்னொரு தனியா ஒரு செப்பரேட் பார்ட்ல நம்ம அந்த வீடியோஸ் பார்ப்போம். ஏன்னா அது வந்து இன்னும் இன்டெப்தா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க சால்வ் பண்றதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க 10க்கு 10 அப்படின்றத நீங்க அச்சீவ் பண்ணணும்னா ஒரு 10 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே 15 மினிட்ஸ் தான். மேக்ஸிமம் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க 10க்கு 10 வாங்கலாம். அந்த வீடியோஸ் மட்டும் கரெக்டாக பாருங்க. ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் தான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். ஸோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. இப்போ பாருங்க நம்மளுடைய கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர் 21. இது வந்து பேஸ் 16. இது வந்து ஈக்குவல் டு பேஸ் 10 33 அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டு 21 இருக்குது, கன்வெர்ட் பண்ணால் 33 வருதா டெசிமல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் 21 இல்லையா? 21 நான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 21 அப்படி எழுதிட்டு 16 power 0, 16 power 1 அப்படி போடணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் 2 power 0, 2 power 1 போடணும். அது ஒரு ஆக்டலில் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் 8 power 0, 8 power 1, 8 power 2 போடணும்.
அதே மாதிரி ஒரு எக்ஸா டெசிமலை கன்வெர்ட் பண்ணால் 16 பவர் 0 16 பவர் 1 போகணும். அப்போ இப்போ பாருங்க 1 × 16 பவர் 0 2 × 16 பவர் 1 அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 1 × 16 பவர் 0 எனிதிங் பவர் 0 1 தான், அது கூட மல்டிப்ளை பண்ணால் 1 தான். 2 × 16 பவர் 1 16 பவர் 1னா 16 தான், ஏன்னா 16 ஒரு டைம் பெருக்குன்னா 16 தான். 16 × 2 32 16 32 இது வந்து 33. இது கரெக்டாக இருக்கா? 29 33. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. இதுதான் ஆன்சர். ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்குங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம். நான் ரொம்ப நிறைய ஒர்க் அவுட்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் யாராவது பார்க்கலன்னா, அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1ல் ஒரு எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸா டெசிமல் என்ன? பேஸ் 16. ஏன்னா பைனரினா பேஸ் 2, ஆக்டல்னா பேஸ் 8, டெசிமல்னா பேஸ் 10, எக்ஸா டெசிமல்னா பேஸ் 16. அப்போ எக்ஸா டெசிமல்லேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணால் பேஸ் 16 இருக்கு இல்லையா? 16 பவர் 0 16 பவர் 1 16 பவர் 2 அப்படின்னு போட்டுட்டு அந்த டெசிமல் நம்பரை நம்ம வந்து 2 × 16 பவர் 1 வரும், 1 × 16 பவர் 0. அப்படியே ஜஸ்ட் அந்த கொடுத்துருக்க எக்ஸா டெசிமலை அப்படியே நீங்கள் 21 எழுதிட்டு 16 பவர் 0 16 பவர் 1 போட்டு நீங்கள் அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 33 வருதான்னு செக் பண்ணுங்க. வந்துச்சு, அதுதான் ஆன்சர். அப்போ ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் லாஸ்ட் இயர் என்டிஏ நெட் கொஸ்டின் தான். இது எல்லாமே லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், எல்லாமே ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 தான் இருக்கும். இது வந்து வேற சப்ஜெக்ட்ல கேட்ட கொஸ்டின். நான் எல்லாம் ஒரே சப்ஜெக்ட்ல இத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களா? இப்போ வந்து காமர்ஸ்லேயே இந்த மாதிரி கேட்பாங்களா? அப்படிலாம் இல்லை. நம்பர் சிஸ்டம் வந்து காமர்ஸ் நடக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடக்கும், ரைட்டுங்களா, மேனேஜ்மெண்ட் நடக்கும், இங்கிலீஷு, தமிழ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நடக்குது இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் கொஸ்டின்ஸ் வாங்கி அவங்ககிட்ட இருந்து இல்லை நீங்கள் கொஸ்டின் டவுன்லோடும் பண்ணலாம். என்டிஏ நெட் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் எடுத்து அவங்க கூட சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து இது வந்து இன்னொரு சப்ஜெக்ட்ஸில் கேட்டிருக்காங்க. லைக் இந்த கொஸ்டின் வந்து காமர்ஸில் கேட்டிருக்காங்கன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட்ல இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க. நான் எந்த சப்ஜெக்ட் நான் பார்க்கல, ஜஸ்ட் கொஸ்டின் தான் எடுத்து பார்த்துருக்கேன். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 19 base 10. base 10னா டெசிமல் இஸ் 10101 base 2. இது கரெக்டானு கேட்குறாங்க. 19 base 10 ஈக்குவல் டு base 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதுவுமே சொல்லியிருந்தேன், base 10 base 2 வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. base 10 அப்படின்னா டெசிமல். நீங்கள் ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 10னா டெசிமல், base 2னா பைனரி. டெசிமல் அர்த்தம் 0 to 9 நம்பர்ஸ், பைனரினா 0 to 1 0 or 1. base 8 அப்படின்னா ஆக்டல், அதனோட ரேஞ்ச் வந்து 0 to 7. base 16 அப்படின்னா எக்ஸா டெசிமல், அதனோட ரேஞ்ச் வந்து 0 to 15, டோட்டலாக 16. இதுதான் பேஸ் 16. ஸோ இந்த 4 சிஸ்டத்தில் நம்மளுக்கு அதிகமாக கேட்குற கொஸ்டின் வந்து டெசிமல், பைனரி தான். ரேராக தான் இந்த ரெண்டுத்துல ஏதாவது, ரொம்ப ரேர் தான். அதனால் நீங்கள் இது ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம். அப்படியே உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர் தான், உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் போடுங்க, நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 99.9% கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிறது டெசிமல்லேருந்து பைனரி, பைனரிலேருந்து டெசிமல். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க? 19 base 10 அப்படின்னு சொல்றாங்க. 19 base 10 நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ண இந்த ஆன்சர் வருதா செக் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் பைனரியா. எப்படி ஒரு டெசிமல் நம்பர் base 10 கொடுத்தா பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஒன்றும் இல்லை, 19 போட்டுங்க, அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணுங்க. ஹவு டு கன்வெர்ட் ஃப்ரம் டெசிமல் டு. பாருங்க இப்போ என்ன வரும்? 19ல எத்தனை 2s இருக்கு? 9 2s are 18, ரிமைண்டர் 1. கரெக்டா? அடுத்தது 9ல எத்தனை 2s இருக்கு? 4 2s are 8, ரிமைண்டர் 1. இதெல்லாம் வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரும். 2 2s are 4, ரிமைண்டர் 0. 1 2s are 2, ரிமைண்டர் 0. இந்த மாதிரி 1 and 0 மாற வரைக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, 2 2 4 கரெக்டு, 4 2 8, 8ல் மீதி 1 போட்டாச்சு. இது 9 2 18 மீதி 1. எப்படி பார்க்குறீங்க? 19 இருக்கு, 19 2ஆல டிவைட் பண்ணுங்க. 9 2 18, 18லேருந்து மீதி 1. அதே மாதிரி இங்கே பாருங்க, 4 2 8, ரிமைண்டர் 1. 2 2 4, ரிமைண்டர் 0. 1 2 2, ரிமைண்டர் 0. இந்த மாதிரி நீங்கள் டிவிஷனில் போடணும். நீங்கள் இது போட தெரிஞ்ச, ஏன்னா இது நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். சப்போஸ் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இப்போ கீழே இருந்து மேலே எழுதணும். கீழே இருந்து மேலே எழுதுனா என்ன வரும்? 1 0 0 1 1. இதுதான் பைனரி. இதுவும் ஈக்குவலா? நாட் ஈக்குவல். இதுக்கான ஆன்சர் 1 0 0 1 1 தான். என்னது? 19 நம்ம 0 0 1 1, ஆனால் அவங்க 1 0 1 0 1 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ அப்படின்றத அடிச்சுங்க. போத் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இது வராது.
போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் இது வராது. ஸ்டேட்மெண்ட் 1 is true தான் வரும். ஸ்டேட்மெண்ட் 2 is falseன்றது வராது. சாரி, ஸ்டேட்மெண்ட் ட்ரூ 1 is true வராது. ஸ்டேட்மெண்ட் 1 is false இது கரெக்ட். இப்போ நான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டே போடலை, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டே போடலன்னா ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டேன். எப்படி? ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் போதும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல போத் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் இருக்குல்லையே, இந்த ஆப்ஷனும் வரலாம். ஏன்னா நீங்கள் சொல்ல முடியும்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ் இதில். ஏன்னா இது ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் தைரியமாக அடிச்சிடலாம். பட் இந்த ஆப்ஷனையும் மட்டும் நம்ம யோசிக்கணும் கொஞ்சம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1ன்றது ஃபால்ஸ்னா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? இங்க பாருங்க, உங்களுக்கு ரெண்டு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. பைனரினா என்ன? பேஸ் 2னா பைனரி. இதுக்கான ஆன்சரும் பைனரியில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நம்ம வந்து பைனரி ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியாது. ஒரு பைனரி ஆட் பண்ணுறது ரொம்ப டஃப். ஈஸி தான், பட் அது கஷ்டம். அதை விட ஈஸி எது அப்படின்னா, அந்த பைனரி நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளாக 1011. இது என்ன அர்த்தம்? 1011 அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தெரியல, 2/0, 2/1, 2/2, 2/3 இந்த மாதிரி நீங்கள் போடலாம். அப்படின்னா 2, 4, 8, 16 போடுங்க. எலிமினேட் மெத்தடில் சொல்கிறேன், ரெண்டு மெத்தட் இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நான் சொல்கிறேன் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப எளிமையாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ 1, 0, 1, 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம 2/0, 2/1, 2/2 இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2/0னா எனிதிங் பவர் 0 1 தான். ஃபர்ஸ்ட் 1 போட்டுங்க, அடுத்து 2 போடுங்க. 1ஓட மடங்கு 2, 2ஓட மடங்கு 4, 2 நீங்கள் 2 வாட்டி போனால் 4, 4 திரும்ப ஒரு 2 மடங்கு என்னன்னா 8, அடுத்தது 8ஓட 2 மடங்கு 16, 16 8 மடங்கு 32. இந்த மாதிரி எழுதிட்டே போக வேண்டியதான். இப்போ எந்த இடத்துல 1 இருக்கோ, இப்போ 1 இந்த நேரத்தில் 1 இருக்கு, இதுக்கு நேரம் 1 இருக்கு, இந்த 1 இருக்கிறத மட்டும் வச்சுங்க, மீதிலாம் அடிச்சிருங்க. இது 0வாக கேன்சல் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுக்கு மேலே இருக்கு பாருங்க, இந்த நம்ம 1க்கு நேரம் 1 எழுதணும், 1க்கு நேரம் 2. இது என்ன மீனிங்? இது வந்து நீங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எழுதிட்டே போகணும். எந்த நம்பர் கொடுத்தாலும் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல 1, 2, 4, 8, 16, 32 எழுதணும். எழுதிட்டு அந்த 1க்கு நேரம் இருக்குது இல்லையா, அந்த 1 எல்லாம் மல்டிப்ளை பண்ணும். 1 × 8 8, 1 × 2 2, ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் இது வந்து 1. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 11 வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா 8421 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லுவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 1, 2/0 1, அடுத்தது 2/1 2, அடுத்தது 4, அடுத்தது 8. இந்த 0 அடிச்சிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கு? 8 2 10 11 11. இதுக்கு ஆன்சர் வந்து 11. அதே மாதிரி இதை பாருங்க, 2/0, 2/1, 2/2. 2/0னா 1, இது 2, இது 4, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் 6, 11 6 ஆட் பண்ணா 11 + 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 17. இப்போ 17 பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். 2 போடுங்க, என்ன வரும்? 8 2 16, ரிமைண்டர் 1, 4 2 8, ரிமைண்டர் 0, 2 2 4, ரிமைண்டர் 0. இது என்ன பண்ணணும்? அப்படியே டிவைட் பண்ணிட்டு தான். ஏன்னா 8ன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 17 இருக்கு இல்லையா, 17ன்றது ஒரு ஆட் நம்பர். 8 2 16, மீதி கண்டிப்பா 1 இருக்கும். ஆட் நம்பரா இருந்தால் 1 வந்துடும். 8ன்றது ஈவன் நம்பர். 4 2 8, 8ல் எத்தனை 2 இருக்கு? 4 2 இருக்கு. 4 2 8, அப்போ ரிமைண்டர் 0. இது 4ன்றது ஒரு ஈவன் நம்பர். 4ல் எத்தனை 2 இருக்கு? 2 2 4, அது 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ல் எத்தனை 2 இருக்கு? 1 2 2, ரிமைண்டர் 0. கீழே இருந்து மேலே போகணும். அப்போ என்ன வந்து 1001. இதுதான் ஆன்சர். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10101 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ஃபால்ஸ். இதுதான் ஆன்சர். நீங்க யூஜிசி நெட் கீ ஆன்சர் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வந்துருக்கு. சரிங்களா? நான் வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரைட்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோ பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். வரக்கூடிய எக்ஸாமில் என்டிஏ நெட் யாராவது எழுதணும், ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஃபார் த சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர் ரெப்ரசன்டட் இன் பைனரி. இதெல்லாம் வித்தியாசமான கொஸ்டின். பாருங்கன்னா இது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு பி, அதாவது நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் மாதிரி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டத்தில் நெக்ஸ்ட் இன்டிஜர் பி would be represented வாட் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இன்டிஜர், அதாவது இது வந்து இந்த பி வந்து இதுதானா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பி வந்து இதுதான் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ஏ. அடுத்த பி வந்து பார்த்தீங்கன்னா a byte is a binary number consist of exactly 8 bit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பைட் அப்படின்னா 8 பிட். நம்ம அடுத்த மெமரி யூனிட் அப்படின்னு ஒரு டாபிக்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பைட்ன்றது 8 பிட். இது கண்டிப்பா சொல்லிடலாம் ட்ரூ அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இது சொல்லிடலாம் ட்ரூ. அப்போ பி ஒன்லியா இல்ல ஏ ஒன்லியா இல்ல போத் ஏ அண்ட் பியா? நெய்தர் ஏ ஆர் பி வராது. ஓகே, ஏ ஒன்லியும் வராது, பி ஒன்லியும் வராது.
ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ இதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஷனை தான் எலிமினேட் பண்ண முடியும். ஏன்? ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் இது ரைட், கண்டிப்பா பி ரைட்டுன்னு சொல்லிடலாம். பி ரைட்டுன்னா பி ஒன்லின்னு சொல்ல முடியாது, போத் ஏ அண்ட் பின்னு சொல்ல முடியாது. அப்போ ஏவை செக் பண்ணணும். அப்போ இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா 4வது ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நெய்தர் ஏ நார் பி, எதுவுமே கிடையாதுன்றான், எவன் கிடையாது பியும் கிடையாதுன்றாங்க. அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு பி ஆன்சரா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இது பி வந்து கரெக்டா இருக்கு, அப்போ கண்டிப்பா பி இருக்கு, அப்ப நெய்தர் வராது. அதனால ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிடுறேன். மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் மட்டும் வச்சு யோசிப்போம். இப்போ இந்த 3 ஆப்ஷன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏவை நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணணும். ஏவை ஒர்க் அவுட் பண்ணது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன். எப்படின்னா ஒரு பைனரி நம்பரை டெசிமலா கன்வெர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பைனரி நம்பர் 00111. இது நீங்க என்ன பண்ணணும், 2 power 0 1ன்னு போடணும். அதனுடைய மடங்கு 2, 1 2 வாட்டி போட 2, 2 மடங்கு 4. அதுக்கப்புறம் இந்த 0க்கு நேரம் என்ன 8 16 இதெல்லாம் அடிச்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஆனுங்க 1 1 1. அப்போ 3 1னா என்ன வரும், 4 + 2 + 1 7. மேலே இருக்கிறது தான் ஆட் பண்ணும், 4 + 2 + 1 7. அப்போ இதுக்கு மீனிங் 7. அடுத்து பாருங்க 0 1 0 0 1. இதுதான் இதுக்கு நேரம் நீங்க 2 power 0 2, 2 power 0ன்னு 1, அதுக்கப்புறம் 2 4, அப்புறம் 8, அப்புறம் 16. அப்படியே மடங்கு எழுதுங்க. 1 1ஓட மடங்கு 2, 2 டபுள் மடங்கு 4, 4 டபுள் மடங்கு 8, 8 டபுள் மடங்கு 16. இந்த 0லாம் அடிச்சிருங்க. மீதி இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணுங்க. 8 இது 1 9. ஃபர்ஸ்ட் 7 வருது, ரெண்டாவது 9. மூணாவது பாருங்க அதே மாதிரி 1 2, 2ஓட மடங்கு 4, 4ஓட மடங்கு 8, 8ஓட டபுள் வந்து 16. 0லாம் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு என்ன வரும், 8 2 10 11. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 7 வருது, அப்புறம் 9 வருது, 11 வருது. இப்போ இது என்ன வருது பாருங்க. அதே மாதிரி 1 இது வந்து 2, இது 4, இது ஒரு 8, இது 16. அதே ஃபார்முலா தான். நீங்க என்ன ஸ்டார்ட் எப்போ போட்டாலும் 1 2 4 8 16 32 64 போட்டுனே போக வேண்டியதான். போட்டுனே போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் இங்க 1 1 0 1னா இந்த 0 வந்து அடிச்சிருங்க. இல்ல 0 0 1னா இந்த 0 அடிச்சு விட்டுருங்க. 1 மட்டும் எடுத்துங்க. இந்த 1 இந்த 1 இந்த 1 இது மேல இருக்கிற இந்த வெயிட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. 18 + 4 20, 20 + 8 28 அப்படின்னு நம்ம ஆன்சர் போடலாம். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த 0 அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா 8 + 4 12, 12 1 13. இப்போ பாருங்க இந்த சீக்வன்ஸ் பாருங்க, 7 9 11 அடுத்து லாஸ்டா 13. கரெக்டா தானே இருக்கு? இதெல்லாம் ஆட் நம்பர். 7க்கும் 9க்கு நடுவில் 2 கேப் இருக்கு, 9க்கு 2 13க்கு நடுவில் 2 கேப், 11க்கும் 13க்கு நடுவில் 2 கேப், டிஃபரன்ஸ் வந்து 2 2 2. அப்போ இந்த சீக்வன்ஸ் கரெக்ட். இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணணும், டெசிமலா கன்வெர்ட் பண்ணா இது 7, இது 9, இது 11. பி அப்படின்றது என்னன்னா இது வந்து 13, நம்ம கன்வெர்ட் பண்ணா 13. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2. 7க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் 2, 9க்கும் 11க்கு டிஃபரன்ஸ் 2, 11க்கும் 13க்கு டிஃபரன்ஸ் 2. அப்போ இது கரெக்ட் தான், இந்த நம்பர் தான் வரும் பின்ற இடத்துல. சப்போஸ் அதை தவிர வேற ஏதாவது வந்தா தப்புன்னு சொல்லிடலாம். இது ரைட்டு. அப்போ ஏ ஒன்லி பி ஒன்லி அப்படி கிடையாது, போத் ஏ அண்ட் பி ட்ரூ. அப்போ சி ஆப்ஷன் ரைட்டு, இதெல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உங்களுக்கு என்டிஏ நெட் கொஸ்டின் கேட்டாங்க. பட் உங்களுக்கு டிஎன் செட் வரும்போது இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க. டிஎன் செட்ல ஜஸ்ட் வந்து இப்போ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லாம் டிஎன் செட்ல கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர் இங்கே போடுறேன். இதுதான் உங்களுக்கு டிஎன் செட்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க. 35 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, டெசிமல் நம்பரை. இதை நீங்க என்ன பண்ணணும், பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், 35 போட்டுட்டு 2ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை 2s இருக்கு 35க்குள்ள? 15 16 2 32, 16 17 2 34 போடலாம். 17 2 34 இல்லையா? 17 2s are 17, 17 2 34 இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 34 போடலாம். கரெக்டா? 17 2 34, மீதி 1. ஏன்னா 35ன்றது ஆட் நம்பர், மீதி 1 வரும். 17 ஆட் நம்பர் தான், அப்ப கண்டிப்பா ரிமைண்டர் 1 வரும். ரிமைண்டர் 1 போட்டுங்க. பட் எத்தனை 2? 8 2 16, மீதி 1 இங்க போடுங்க. இப்ப 8ன்றது நம்மளுக்கு ஈவன் நம்பர், அப்ப ரிமைண்டர் 0 போட்டுருங்க. 4 2 8 0. இப்ப 4ன்றது ஈவன் நம்பர் தான், 0 போட்டுங்க. 2 2 4 கரெக்டா போட்டுருங்க. அது 2ன்றதும் ஈவன் நம்பர் 0 போட்டுங்க. ஓ 2 2. இப்ப கீழே இருந்து மேலே எழுதுங்க. 1 0 0 1 1. இதுதான் எங்க ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, 1 0 0 1 1, 1 0 0 1 1. எங்க இருக்குங்களா பாருங்க, 00வா 000வா 000. நீங்க கவனமா கவனிங்க. 000 நம்ம எழுதும்போது விட்டுருவோம். இங்க பாருங்க 1 2 3 0 1 1 1 0 0 1 1 1 0 1 ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். இப்போ இது கரெக்டா செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணலாம்? 1 0 0 1 இது வந்து 35க்கு வருதான் செக் பண்ணணும். ரிவர்ஸ்ல செக் பண்ணலாம். எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 1 2 4 8 16
32 ரைட்டுங்களா? இப்போ இது வந்து 32 இதை ஆட் பண்ணுங்க 32 2 ஆட் பண்ணுங்க 1 ஆட் பண்ணா வருது 35 இது ரைட் ஆன்சர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஒரு டெசிமலை பைனரியாவோ பைனரி டெசிமலா நீங்க மாத்துக்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க 2 மார்க் வாங்குறது உறுதி. இதுக்கு இந்த ஆசிரியர் அகாடமியோட சேனல் உங்களுக்கு நிச்சயமா வந்து சப்போர்ட்டா இருக்கும். நான் எல்லா வகையான கொஸ்டினும் நான் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து டிஎன் செட்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த பேப்பர் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி டஃபா கேட்பாங்க. மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், இங்கிலீஷ் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. வீடியோஸ் நீங்க பாக்குறவங்க அதர் டிபார்ட்மெண்ட் அதர் தன் கம்ப்யூட்டர் சயின்ஸா இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். இப்போ இது ரொம்ப எளிமையா சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் த பைனரி டெசிமல் நம்பர் ஆஃப் 9? இப்போ 9 இருக்கு, நீங்க என்ன பண்ணணும், 2 டிவைட் பண்ணும். 4 2 8 மீதி 1, 2 2 4 மீதி 0, 1 2 2 ரிமைண்டர் 0. அவ்வளவுதான். கீழே இருந்து மேலே எழுதுங்க 1001 1001 ஆப்ஷன் 2. இதை வெரிஃபை பண்ணா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 2 4 8 அப்படியே மடங்கு எழுதுங்க. இப்போ 0லாம் அடிச்சிருங்க. 8 + 1 9. இது ரெண்டு ஆட் பண்ணும். 8யும் 1யும் ஆட் பண்ணா 9. ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க 9. அப்போ 1001 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து டிஎன் செட்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இது பாருங்க, ஏஎஃப் சிஸ்டம் யூஸ்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் சிஸ்டம்? ஏ டு எஃப். ஏன்றது 10, ஓகேங்களா? பின்றது 11, சின்றது 12. ஏன்றது 10, பின்றது 11, சின்றது 12, டினா 13, ஈனா 14, எஃப்னா 15. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீட்டெயில் போட்டிருப்பேன். நம்பர் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீட்டெயில் போட்டிருப்பேன். இது வந்து ஹெக்ஸாடெசிமல். ஏ 10, பி 11, சி 12, டி 13, இ 14, எஃப் 15 அப்படின்னா நம்மளுக்கு ஹெக்ஸாடெசிமல் வந்து 0 to மொத்தம் 15 நம்பர்ஸ். அதில் 0 to 9 வந்து நார்மல் நம்பர். 10, 11, 12, 13, 14, 15லாம் நம்ம வந்து ஏ டு எஃப்னு சொல்லுவோம். அதுதான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இதனுடைய வீடியோ வந்து நம்ம பார்ட் 1ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் போட்டிருக்கோம், அது நீங்க பாருங்க. இப்போ இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின். இதுவும் அகைன் ஜூன் 19ல. லாஸ்ட் இயர்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஜூன் 19ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன? ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க 75. இதனுடைய பைனரி கேட்குறாங்க. நீங்க அப்படியே 2ஆல டிவைட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும்? எத்தனை 2 2 சார் 3 2 6 2 32 × 6 என்ன வருது பாருங்க. 32 வராது, 37 வரும். 37 × 2 37 × 2 என்ன வரும்? 74 வருமா? ரிமைண்டர் 1. ஏன்னா நம்மளுக்கு 75 1 கண்டிப்பாக ரிமைண்டர் 1 வரும். இதுவும் 37ன்றது ஒரு ஆட் நம்பர். அப்போ ரிமைண்டர் கண்டிப்பாக 1 வரும். அப்போ எத்தனை 2 இருக்கு 37ல? 16 2 32, 17 2 34, ஓகே 18 2 36, 18 2 36. அப்போ இந்த 18ன்றது கண்டிப்பா ஈவன் நம்பர் 0 வந்துடும். 9 2 18. 9ன்றது கண்டிப்பா ஆட் நம்பர் 1 வரும். 4 2 8 மீதி 1, 2 2 4 மீதி 1, 4 2 2 மீதி 0. கீழே இருந்து மேலே எழுதுங்க. அப்போ என்ன வரும்? 1 0 1 1 0 1 1. இதுதான் என்னுடைய பைனரி நம்பர். 1 0 1 1. ஆன்சர் கரெக்டாக எழுதிக்குன்னா பாருங்க. இந்த இடத்துல 2 4 இந்த பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஒன்று தப்பு பண்ணாலும் ஆன்சர் வந்துடாது. இங்க பாருங்க 1 0 0. ஏன்னா நம்ம 2 4 0 போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஒன்று விட்டுட்டாலும் ஆன்சர் போயிடும். பட் இருந்தாலும் நீங்க வெரிஃபை பண்ணும்போது பார்த்துக்கலாம். 1 0 0 1 0 1 1 1 0 0 1 0 1 1 ஆப்ஷன் 4. இப்போ இது கரெக்ட் தானா வெரிஃபை பண்ணணும். 1 0 0. அதனால தான் நம்ம ஏன்னா 1 2 விட்டுருவோம். நம்ம கவனக்குறைவா ஏதாவது இப்போ நானே கூட பாருங்க கவனக்குறையில 0 1ன்னு போட்டேன். அப்போ நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். என்னது? இது ஃபர்ஸ்ட் 1ன்னு எழுதுங்க. அப்புறம் 2, அப்புறம் 4 8, இதனுடைய மடங்கு 16 32 64. இந்த 0லாம் அடிச்சிருங்க. இப்போ மீதி என்ன இருக்கு? 64 + 8. இதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. +2 +1 என்ன வருது பாருங்க. 64 8ம் என்ன வரும்? 72 72 2 74 74 1 75. கரெக்டா இருக்கா ஆன்சர்? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இந்த ஆப்ஷனை தான் நம்ம அப்படி எழுதுறோம். இந்த ஆப்ஷன் மேலே தான் நம்ம எழுதுறோம். 2 0 ஃபர்ஸ்ட் எப்பயுமே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 1 மடங்கு 2 2 மடங்கு 4 4 மடங்கு 8 8 மடங்கு 16 16 2 வாட்டி போட்டால் 32 32 2 வாட்டி போட்டால் 64. 0லாம் அடிச்சிட்டிங்கன்னா 64 8ம் அவ்வளோ 72 72 4ம் 72 72ம் இந்த 0 அடிச்சுங்க. 72 2 74 74 1 75. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐசிடியில் மெமரி யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நிச்சயமா நீங்க எந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்துங்க.
யூஜிசி நெட் கொஷின்லேருந்து ஒரு கொஷின் இதுலேருந்து வரும். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் நீங்கள் பைனரிலேருந்து டெசிமல், டெசிமல்லேருந்து பைனரி ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன். 2 மார்க் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்த 2 மார்க்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெமரி யூனிட் அதில் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து நான் கொஷினை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். டிசம்பர் 2023 பேப்பர் 1ல கேட்ட கொஷின். பைட்டு, ஜிகாபைட்டு, மெகாபைட்டு, நிப்பிள், டெராபைட்டு, கிலோபைட்டு இதெல்லாம் மெமரி யூனிட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி வந்து மெகாபைட்டு, ஜிகாபைட், டெராபைட், பெராபைட் கொடுத்துட்டு 2/30, 2/50 இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து 2023 கேட்ட கொஷின். இந்த கொஷின் பாருங்க, ஒரு டெராபைட்னு கொடுத்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஒரு டெராபைட் கொடுத்துட்டு எத்தனை கிலோபைட்டு, எத்தனை மெகாபைட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும். அடுத்து 1 ஜிகாபைட் அப்படின்னு கொடுத்துட்டு 1 ஜிகாபைட் வந்து எத்தனை மெகாபைட், எத்தனை கிலோபைட் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா கொஷினும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிச்சயமா வித்தின் வீக்குள்ள நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அத்தனையும் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம். இப்போ உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் ஜூன் 1st வீக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம் ஜூன் 2nd வீக்கு. நீங்க எல்லாத்துலயும் பேப்பர் 1ல முக்கியமா ஐசிடியில் நீங்க 10க்கு 10 ஸ்கோர் பண்றதுக்கு ஆசிரியர் அகாடமி நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும். தேங்க்யூ. நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதில் நீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.